வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தைச் சேர்ந்த மலையப்பனுக்கு 10 லட்சம் குடுத்தா தான் என்ன? ஏங்க அவருக்கு 10 லட்சம் குடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. அவரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாருங்க. கடவுள் போல மாணவர்களை காப்பாத்தியிருக்கிறாருங்க. 1, 2 பள்ளி மாணவர்கள் இல்லைங்க. 20 மாணவர்களை தனியார் பள்ளி வாகனத்தில கொண்டு போகும்போது, அவர் வாகனத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறபோது, திடீரென்று மலையப்பனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. அவரு சுதாரிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, வாகனத்தை இயக்கிக் கொண்டே ஒரு ஓரமாக வண்டிய நிறுத்துற அந்த துணிச்சலான ஒரு தைரியமான அந்த மாரடைப்பு வலியில துடிச்சுட்டு இருந்த நேரத்தில கூட ஒரு ஓரமாக வாகனத்தை நிறுத்த முற்பட்டிருக்கிறாரு. சேஃபா நிறுத்திட்டு அவர் மாரடைப்புல தன் உயிரையே இழந்திருக்கிறார். இவருக்கு 10 லட்சம் இல்லைங்க, 20 லட்சம் கூட குடுக்கலாங்க. ஏன்னா 20 மாணவர்கள் பிஞ்சு குழந்தைகள் அந்த பள்ளி வாகனத்தில இருந்திருக்கிறாங்க. ஒருவேளை அவர் நெஞ்சு வலி காரணமாக வண்டி தாறுமாறாக தன் கட்டுப்பாட்டில இல்லாம எங்கேயாவது மோதி இருந்தார் அப்படின்னா, அந்த வாகனத்தில, அந்த பஸ்ஸில, பேருந்துல, அந்த வேன்ல இருந்த அந்த 20 மாணவர்களுடைய அந்த குழந்தைகளுடைய நிலை என்னவாயிருக்குன்னு நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த மலையப்பனுக்கு, திருப்பூரைச் சேர்ந்த காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த அந்த மலையப்பனுக்கு கண்டிப்பாக தமிழக அரசு அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் இல்லைங்க, 20 லட்சம் கூட கொடுக்கலாம். யாராருக்கோ 10 லட்சத்தை கொடுத்து தூக்கி கொடுக்குறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட இந்த 20 உயிர்களை காப்பாற்றிய அந்த மலையப்பனுக்கு 10 லட்சம் பத்தாதுங்க, 20 லட்சம் கூட கொடுக்கலாம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. தமிழக அரசு, தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அவருடைய மலையப்பன் இப்படிப்பட்ட ஒரு செயலுக்கு பாராட்டியும் தெரிவித்திருக்கிறாரு தமிழக முதலமைச்சர். ஆழ்ந்த இரங்கலையும் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவருடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கும் அந்த செய்தி போயிருக்கு. அப்படின்ற போது மலையப்பனுக்கு நிச்சயமாக தமிழக அரசு உதவி செய்யும் அப்படின்னு நம்மளாம் நம்புவோம். அதே போல் மாரடைப்பு ஏற்பட்டு நெஞ்சு வலியில் துடித்துட்டு இருக்கிற போது ஓரமாக பேருந்து அந்த வேனை நிறுத்திட்டு அவர் உயிரை விட்டிருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஏற்கனவே அவர் இறந்துருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் மருத்துவர் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழும்போதே 20 உயிர்களை காப்பாற்றிவிட்டு தன் உயிரை இழந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நல்ல உள்ளத்திற்கு 20 உயிர்களை 20 வருங்கால சந்ததியினரை காப்பாற்றிய அந்த மனிதருக்கு, மலையப்பனுக்கு தமிழக அரசு நிச்சயமாக உதவி புரிந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற நம்முடைய காணொளி மூலியமாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.